ஓகே ஸ்பாட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்னைக்கு மாப்பிள்ளையோட வண்டிக்கு ஆர்எஸ்ல பார்த்துட்டிங்கன்னா பேட்டரி டவுன் ஆயிடுச்சுங்க. ஸோ பேட்டரி மாற்றலான்னு தான் வந்திருக்கோம். நம்ம வண்டியிலே பார்த்துட்டிங்கன்னா பேட்டரி டவுன் ஆயிடுச்சுங்க. மொத்தத்தில் நம்ம வண்டிக்கு மாற்றணும். ஏன்னா நைட் ஆச்சுன்னா தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே வேலையாக போயிடுச்சு. பேட்டரி டவுன் ஆயிடுச்சுனாலே இது ஒரு பிரச்சனை தான். வண்டியை தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கே நைட் ஆனால் அதாவது ஒரு பிரச்சனை. யாராச்சும் டோப் பண்ண வச்சு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. போகும்போது எல்லா போதும் வரும்போது தள்ளிட்டு போகிறது. ஆமா அந்த வண்டிக்கு தான் மாட்டினேன். அந்த ரெசிப்ட் வச்சு பழைய வண்டியில அதோட கார்டு வேணா இது வண்டியோட வந்த மாதிரி தெரியலண்ணா. 21 இது வண்டியோட வந்தது இல்லையாப்பா? அது ஃபேக். வெளியில எடுத்து பார்த்துக்கலாம். வண்டியோட பேட்டரி மாற்றி வண்டியோட வந்து இது வரும். செக் பண்ணி பார்க்கலாமா? ரன்னிங்ல ரிட்டர்ன் சார்ஜ் ஏற மாட்டேங்குது. ஓட்டி பார்த்தோம், ஆனால் ரிட்டர்ன் சார்ஜ் ஏற மாட்டேங்குது. ஆமா, அப்போ அது ரெட்டிஃபயர் செக் பண்ணி பார்க்கணும். இது இருக்கு, இது கடையில் கொடுத்து 2 வீலர் பர்சன்ட் ஓட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? நான் இது தெரியலண்ணா. ஆனால் நான் ரிட்டர்ன் இந்த வண்டிக்கு மாற்றினதான் ஞாபகமே இல்லை. இப்போ வரைக்கும் வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆமா, இது பார்த்தா ஏன்னா வண்டியோட வர மாதிரி தான் உங்களுக்கு வந்து வேற கம்பெனியாக வரும். அமரானே இல்லைன்னா எக்ஸைட் வரும், ஃபுல்லாக பிளாக்ல வரும். ஆனால் இது கம்பெனியே இனோவில் வந்திருக்கேங்க. இந்தா பரவாயில்ல, ஆனால் இவ்வளோ நாள் உழைச்சிருக்கு. 12.3 வாட்ஸ், இது 12.3 வாட்ஸு, ஆனால் இது 12.4 வாட்ஸு. அதோட பவரே அதுக்கு பத்தலன்றியடா. பேட்டரி நல்லா போயிட்டு தான், 2 பேரும் நல்லா போயிட்டு. பேட்டரி பிரச்சனை இல்லை, சார்ஜர் தான் பிரச்சனை. ரிட்டர்ன் சார்ஜிங் தான் ப்ராப்ளம். ஏதோ வண்டி வேற வேலை விஷயம் இருக்குது. 35,000 கட்டுறவன் தான் தெரியும். ஸ்பாட் பார்த்துட்டீங்கன்னா இப்போ பேட்டரி எல்லாம் நல்லா தாங்க இருக்கு, ஆனால் செல்ஃப் மோட்டர் தாங்க ப்ராப்ளம். ஸோ இப்போ ஒர்க் ஷாப்லேயே கொடுத்துக்கலாம். 1 hour later. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ வந்துச்சு அது? 5 செலவு போயிருச்சா? செல்ஃப் மோட்டரே போயிருச்சா? செல்ஃப் ரிலே இதுதான் வந்து பூஜை இப்ப அடிச்சு பாரு. இப்பதான் நீங்க கரெக்டா கொடுத்துருக்கீங்க. இப்ப விடுறாக்குச்சா? இதை நம்ம சொல்லாமே ஒரு நேரம் பார்த்துட்டு இருந்தா நீங்க சொல்லுவாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கையெடுறா. ஃபர்ஸ்ட் கையை எடுத்தா மட்டும் கண்டுபிடிச்சிருக்கா.
எவ்வளவு லேட் பிக் ஓகே ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்பா